ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இனிதான அன்பை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடக்கூடிய காரியம் என்ன? ஒரு அன்பு சகோதரர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியினாலே அவர் பத்திரிகை அடித்து விட்டு எல்லார் வீட்டுக்கும் அந்த பத்திரிகையை கொடுத்து கொண்டே இருந்தார். அப்ப பத்திரிகை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு வீடு வீடாக அவர் தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது சில உறவினர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பத்திரிகை கொடுக்க வரும் பொழுது கதவை திறந்து உள் வீடு வரைக்கும் அவர்களை அழைத்துச் சென்றார். சில வீடுகளிலே என்ன செய்தார்கள்? வாசலின் அருகே வைத்து பத்திரிகை வாங்கி கொண்டார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், அந்த பத்திரிகை கொடுக்க வரும் பொழுது யாரெல்லாம் வீட்டிலே உள்ளே அமரச் செய்கிறார்களோ, அப்போ அவங்களுடைய வீடு சுத்திகரிக்கப்பட்ட வீடா இருக்கிறது. வாருங்கள், என் வீடு எவ்வளவு சுத்தமா இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்காக அவர்களை உள்ளே வரைக்கும் அழைத்துச் செல்லுகிறார்கள். அதே போல யாரெல்லாம் வாசல்களில் நின்று பத்திரிகை வாங்குகிறார்களோ, அப்ப அவருடைய உள்ளத்துல என்ன நெருடல் இருந்திருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வீடு எவ்வளவு அழுக்கா இருக்கிறது, வந்திருக்கிறவர் பார்த்தால் நம்மை குறித்து என்ன நினைப்பார் என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு நம்முடைய உள்ளத்துல வரும் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை அவர் நம்மை பார்க்கிறார். விசேஷமாக மத்தேயு 5 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலே நாம் சுத்தமாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை தரிசிக்கிறோம். ஒருவேளை நாம் குற்ற உணர்ச்சியில் இருக்கும் பொழுது, பொல்லாத பாவத்திலே நாம் இருக்கும் பொழுது, எப்படி நம்ம ஆண்டவரை நாம் துதிக்க முடியும்? பிரியமானவர்களே, ஆவியானவர் பேசுகிற காரியம் என்ன? நம்முடைய இருதயத்தை சுத்தமாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளோட தெளிவுபடுத்துகிறார்.